ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. காமுகுல உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். குலத்தை சொல்வோம், உறவை அறிவோம், ஒன்றிணைவோம் என்பதனை தாரக மந்திரமாக கொண்டு நமது இந்த வரலாற்று ஆதி உற்பவத்துடன் இன்று ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தொடர்ச்சியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடரை தம்பி இளங்கோ பிரபு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதனை எனது அருமை அண்ணன் மேற்கு மாத்தினிவட்டியைச் சேர்ந்த ஸ்ரீமான் சிவலிங்கம் அவர்கள் தொடர்ச்சியாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொடர் 36வது தொடராக வெளிவரும் என்பதிலே மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் பராசக்தியே போற்றி. ஓம் மகாலட்சுமியே போற்றி. ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியம் பாடியூர் கிராமம் நாட்டாமைக்காரன்பட்டிக்கும் புதுப்பட்டிக்கும் மத்தியமாய் அமைந்திருக்கின்ற சிறப்பானதொரு சக்தி வாய்ந்த திருக்கோவிலிலே எழுந்து இங்கே வருகின்ற அத்தனை பேருக்கான பிணியை தீர்த்து நன்மையை செய்து உண்மையாயிருக்கின்ற வீருதும் அம்மாய போற்றி போற்றி. எல்லா சக்தியும் மேன்மையாயிருக்கின்ற, எல்லா வளமும் மேன்மையாயிருக்கின்ற, எல்லா நலமும் மேன்மையாயிருக்கின்ற, எல்லா தவங்களும் மேன்மையாயிருக்கின்ற தலங்கள் எதுவென்று உலகில் உள்ளோர் ஆய்வு செய்தால் அந்த தலங்கள்
முக்கியமாக அந்தந்த இனத்திலே தோன்றி இருக்கின்ற அந்தந்த வாழ்க்கை முறையை மேற்கொண்டிருக்கின்ற அந்தந்த பண்பாடுகளை கடைபிடிக்கின்ற அந்தந்த மரபுகளை வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களையே சாருமாம். அம்மாதிரியாக இங்கு வீறு கொண்டு அமர்ந்து சாந்த ரூபமாய் சத்குருவாய் காட்சி தந்து அத்தனை பேரையும் ஆச்சரியத்துக்கு உட்பட்டு வாழ்வாங்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற தெய்வமாம் வீருதும்மம்மா. அந்த வீருதும்மா அம்மாவை பணிவோடு இந்த திருத்தலத்திலே வணங்குகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த திருக்குளத்திலே எல்லா வகை மேன்மையும் பொருந்த பிறப்பாய் பிறந்திருக்கின்ற தயாதிகளுக்கும் இந்த தயாதி வீடுகளிலே குழந்தை செல்வங்களாய் பிறந்து எங்கெங்கெல்லாமோ வாழ்க்கைப்பட்டு இந்த திருக்கோவிலுடைய இந்த தசிரிவார் என்கின்ற குல பெருமையை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற பிறந்த வீட்டு பிள்ளைகளே, எந்தெந்த குளங்களிலெல்லாம் அவதாரம் செய்து இந்த தசிரிவார் குளத்திலே வந்து வாழ்க்கைப்பட்டு இந்த தசிரிவாருடைய தெய்வங்களின் அனுக்கிரகத்தை பெற்று குடும்பத்திலே வெகு நேர்த்தியோடும் வெகு சிறப்போடும் உயர்வோடும் குடும்பத்தை பராமரிக்கின்ற புகுந்த வீட்டு பெண்களே, இந்த இரு பாலருக்கும் குழந்தை செல்வமாய் பிறந்து கல்வி பயின்று வேலைகள் பெற்று உலகெங்கிலும் இருக்கின்ற தொழில் நிறுவனங்களிலே வேலை செய்தும் தனியாக தொழில்கள் தொடங்கியும் தொழில்கள் செய்து குடும்பங்களை சிறப்போடு மேன்மையோடு காத்துக் கொண்டிருக்கின்ற குழந்தை செல்வங்களே, இன்னும் இந்த திருக்கோவிலை சுற்றி வாழுகின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களே, உலகெங்கிலும் வாழுகின்ற காமுகுல காப்பு ஒக்களிக மகாஜனங்களே, உங்கள் அனைவரையும் இந்த வீருதும்மம்மாவின் பாதந்தொட்டு வணங்கிய பிறகாக வணக்கங்களை கூறி இன்றைய நாளுக்காக காமுகுல காப்பு ஒக்களிகருடைய வாழ்க்கை வரலாறை உருவாக்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற தொகமலை கோட்டையிலே சீரோடும் சிறப்போடும் பேரோடும் பெருமையோடும் பன்னெடுங்காலமாக மரபு வழிப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குலகுருவாம் ஆளவட்ட கவுண்டர் மகாசிரி சா ஜோதி சவடமுத்து கவுண்டர் அவர்களே, அவருடைய கிளைகளிலே உருவாகி வெகு நேர்த்தியாய் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற அவரை சார்ந்திருக்கின்ற பங்காளி பெருமக்களே, இன்னும் ஜேனங்கோட்டையிலே இருந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டு இந்த திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற மோகனமுத்து கவுடர் அவர்களே, இந்த திருக்கோவிலிலே காட்சிப்படுத்தப்படுகின்ற இந்த யூடியூப் சேனல் தமிழன் 0247 என்கின்ற பெயரை பெற்று உலகெங்கிலும் இருக்கின்ற நன்மக்களை இந்த காமுகுலத்தவர் வரலாறை பார்க்க வைத்திருக்கின்ற ஆச்சரியமூட்டுகின்ற நிகழ்வுகளை செய்திருக்கின்ற அதிசயமாய் பிறந்திருக்கின்ற அற்புதராம் செல்வன் எல்லா வகை நன்மையும் பெறக்கூடிய வகையிலே இருக்கின்ற இளங்கோ பிரபு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றியினை மக்களோடு ஒன்றிணைந்து பதிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிலையிலே காமுகுலத்தவர் வரலாறு வெகு சிறப்பாக இருக்கிறது, நேர்த்தியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை அத்தனை பேரையும் சென்றடைந்து அவர்களுக்கு பயன்பாடாய் அமைகிறது என்கின்ற தகவலை பல நிலைகளிலும் பகிர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்ற எங்கெல்லாமோ இருந்து தொலைபேசி வாயிலாக கூறிக்கொண்டிருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நன்றியையும் பாராட்டையும் இந்த திருச்சபை சார்பிலே தெரியப்படுத்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நல்ல நிலையிலே காமுகுலத்தவர் வரலாறு கடந்த காலங்களிலே நாம் எவ்வாறெல்லாம் சமூகத்துகளை கடந்து சிறப்புற்று வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அடுத்தபடியாக நம்மளுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாம் கைலாய மலை பிறப்பு தொட்டு நாம் கடந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாம் அறுதியிட்டு பிரிவு பிரிவாக புரியும்படியாக கூறி வந்திருக்கின்றோம் என்கின்ற நல்ல தகவல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலை நாம் மட்டும் பார்க்காது, நாம் அதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்மளுடைய நமக்கு தெரிந்த நமக்கு வேண்டிய அத்தனை பேருக்கும் பகிர்ந்து அளிப்பதேதான் நாம் காமுகுலத்தவருக்கு உண்டான பெருமை என்கின்ற தகவலை தரும். ஆக இந்த
காமக்குளத்தவருடைய தகவல்களை தமிழன் 0247 யூடியூப் சேனல் வழியாக பார்வையிடுகின்ற அத்தனை பேரும் இதை பகிருமாறும் உங்களை பணிவோடு கேட்டுக்கொண்டு இந்த வாரத்துக்கான கருப்பொருளாம் நம்முடைய வரலாறை அறிவோமாக. நாம் வெகு நேர்மையானவர்கள், வெகு உண்மையானவர்கள், மக்கள் அத்தனை பேருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்கள், இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள், கால்நடையை வளர்க்கக்கூடியவர்கள், அத்தனை நல் உள்ளங்களுக்கும் வேண்டப்பட்டவர்கள். கோவிலை நாம் சிறப்பாக எழுப்பிப்பதற்குரியவர்கள், கோவில்களுக்குள்ளே இருக்கின்ற தெய்வங்களுக்கு பூஜை செய்பவர்கள், அரசர்களுக்கு வேண்டிய நல் யோசனையை கூறுபவர்கள், எல்லா வகை மேன்மையும் தருகின்ற விவசாயத்தையும் மருத்துவத்தையும் கல்வியையும் நாம் பேணி காத்து வாழ்வாங்கு வாழ்ந்து வருகின்றோம் என்கின்ற நல்ல நிலைமையை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். இந்த 35 தொடர் வழியாக அறிந்திருக்கின்றோம். ஆக நமது நிலை இன்றைய காலகட்டத்தோடு முக்காலத்தையும் அனைவரும் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் எதிலும் எதற்கும் எப்பொழுதும் சளைத்தவர்கள் அல்ல. நாம் அத்தனை தேவைகளையும் முன்னின்று நாம் சேவித்து வந்திருக்கின்றோம் என்கின்ற தடம் முழுமையாக உண்மையாக நமக்கு முன்னே தோன்றிய சான்றோர்கள் வாயிலாக, பெரியவர்கள் வாயிலாக, கற்றவர்கள் வாயிலாக, அனுபவப்பட்டவர்கள் வாயிலாக, பெண்கள் மூலமாக நாம் தெரிந்திருக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் மனதிலே அத்தனை பேரும் நிலைநாட்டிக் கொண்டால்தான் நாம் சமுதாயத்திலே அடுத்தடுத்து எவ்வாறு நாம் வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்கின்ற தகவலை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆக நல்ல தருணமாம், நல்ல சூழ்நிலையாம், நாம் சிறப்புற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருந்த நிலை நமக்கு காமபுரத்திலே உருவாகி இருந்தது. அவ்வாறு காமபுரத்திலே உருவாகி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவில்களையும் வழிபாடு செய்தோம், அங்கே பூஜையும் செய்தோம். குலதெய்வ கோவில்கள் தனியாக இருந்தாலும் நாம் வசிக்கின்ற பகுதிகளிலே வெவ்வேறு இன மக்கள் குழு குழுவாக வந்து வாழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கோவில்களிலேயும் முன்னின்று அந்த கோவில்களுக்கு அவர்களுடைய அனுமதி பெற்று அந்த திருக்கோவில்களே பூஜ்யாரியாக வேலை செய்தோம். அந்த திருக்கோவிலை புனரமைக்கின்ற வேலையும் செய்தோம். நாம் அங்கே நீர் வீழ்ச்சிகளையும் கண்காணித்தோம். அங்கே இருக்கின்ற அத்தனை குழு மக்களையும் தலைமையேற்று கண்காணித்து வந்ததாக, அவர்களுக்கு நல்லதை செய்ததாக, அவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க செய்ததாக அரசு உரிமைகள் கூறுவதை நாம் பல வழிகளிலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அது உண்மை என்றும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே நமது காம குலத்தவர் முன்னோர்கள் சொல்லை கேட்டு, மூத்தோர்கள் சொல்லை கேட்டு, 48 குலத்திலே தோன்றி இருக்கின்ற தலை மகன்களுடைய சொல்லை கேட்டு நாம் தலைமையை ஏற்படுத்தி நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை மென்மேலும் எவ்வாறு தொடர்கின்றது, எப்பொழுதெல்லாம் எவ்வாறு நாம் சிறப்புற்று இருந்தோம் என்கின்ற வரலாறை மிக மிக தெளிவாக நாம் தெரிந்து கொண்டிருக்கின்ற வகையிலே நமது இந்த தொடர் சென்று கொண்டிருப்பதாக நாம் அத்தனை பேரும் அறிவோம். இதை ஏன் நான் மறுமுறையும் கூறுகிறேன் என்றால், தற்கால வாழ்க்கையோடு நாம் ஒன்றி இருக்கின்றோம். தற்கால வாழ்க்கையை விடுத்து நாம் முற்கால வாழ்க்கைக்கு செல்ல வேண்டாம் என்றால், முற்கால வாழ்க்கை நமக்கு பேர் உதவியாக இருக்கும், பெரும் உறுதுணையாக இருக்கும். ஆக நாம் கல்வி கற்றிடல் வேண்டும். அந்த கல்வி கற்றல் முன்காலத்தை பற்றி ஆய்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்முடைய கல்வி, நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய நேர்மை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், உடை பழக்க வழக்கங்கள், நமது கலாச்சார பழக்க வழக்கங்கள் அத்தனையும் தெரிந்திட நாம் முற்கால வரலாறை அறிவோம். அந்த அறிவு நம்மை மேம்படுத்தும், நம்மை சிறப்புப்படுத்தும், நம்மை வாழ்வாங்கு வாழ வைக்கும். ஆக இந்த நிலையெல்லாம் நமக்கு கிடைத்திட நமக்கெல்லாம் அனுக்கிரகம் புரிகின்ற 48 குல தெய்வங்களும் அதனை சார்ந்திருக்கின்ற உப தெய்வங்களும் நமக்கான முன்னோர்களும் நமக்கெல்லாம் வழி வகுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த திருக்கோவில்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கின்ற சான்றோர் பெருமக்களும், தயாரி பெருமக்களும், புகுந்த வீட்டு பெண்களும், பிறந்த வீட்டு பெண்களும், குழந்தை செல்வங்களும் வருங்காலம் எங்களுக்கு சிறப்பாக இருக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சான்றோர் பெருமக்களை கேட்டுக்கொண்டிருப்பதாக அறிகிறோம். ஆக நாம் சிறப்பாக நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை, நமது மரபை நிலைநிறுத்த நாம் முற்கால வரலாறுகளை கூடுமான வரை கற்கின்ற கல்வியோடு கற்று தேறுதல் வேண்டும் என்கின்ற தகவலை நான் இந்த வார தொடரிலே அன்போடு கூறி, அடுத்த வாரத்திலேயும் இந்த திருக்கோயிலை நாம் எப்படி இங்கே உரையாற்றினோமோ
நமக்கு எப்படி இங்கே வரவேற்பு கொடுத்தார்களோ, நமக்கு எப்படி அவர்கள் உபசரித்தார்களோ, இந்த பெருமையோடு அடுத்த வாரத்திலேயும் இறைவன் நிகழ்த்துவார் என்கின்ற தகவலை கூறி உங்களிடமிருந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று கூறி விடைபெறுகின்றேன். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா.